வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசிய மனைவிகளின் வெளிநாட்டு கணவர்களுக்கும் ஒரே மாதிரியான நிரந்தர குடியிருப்பு தகுதி வேண்டும். அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறது ஃபேமிலி ஃப்ரண்டியர்ஸ். மலேசிய பெண்களின் வெளிநாட்டு கணவர்கள் நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க தேவையான திருமண காலத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 3 குறைக்க வேண்டும் என்று ஃபேமிலி ஃப்ரண்டியர்ஸ் என்ற அரசு சாரா அமைப்பு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. புதிய நிரந்தர குடியிருப்புக்கான வழிகாட்டுதல்களில் பாலின அடிப்படையிலான வேறுபாட்டை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இது மலேசிய ஆண்களை மணந்த வெளிநாட்டு பெண்கள் திருமணத்திற்கு பிறகு 3 வருட காலமும் சுற்றுலா அனுமதியில் 1 வருட காலமும் விண்ணப்பிக்க அனுமதிக்கிறது. இந்த பாலின அடிப்படையிலான வேறுபாடு மலேசிய மனைவிகளுக்கு தேவையற்ற நிதி சுமையையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். மேலும் பலர் மலேசியாவில் நிரந்தர குடியிருப்பு இல்லாமல் நிரந்தர வேலையை பெறுவதற்கு அவர்களின் வெளிநாட்டு கணவர்கள் போராடுவதால் மறைமுகமாக ஒரே வருமானம் ஈட்டுபவர்களாக மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். மலேசிய பெண்களை முதன்மை வருமானம் ஈட்டுபவர்களாக மேலும் அழுத்தம் கொடுக்கும் வகையில் மருத்துவம், சட்டம், வங்கி போன்ற சில தொழில்முறை துறைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு நிரந்தர குடியிருப்பு தகுதி தேவைப்படுகிறது. வெளிநாட்டு கணவர்களுக்கும் அதே நிரந்தர குடியிருப்பு தகுதி அளவுகோல்களை நீட்டிக்கவும், அவர்கள் 3 வருட திருமணத்திற்கு பிறகும் குறைந்தபட்சம் 1 வருட சுற்றுலா அனுமதியில் விண்ணப்பிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தவும் ஃபேமிலி ஃப்ரண்டியர்ஸ் அமைப்பு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டது. ஜோர்டான் மூத்தாஹ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 4 மலேசிய மாணவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கார் விபத்து ஒன்றில் சிக்கினர். காயமடைந்த மாணவர்களின் உடல்நிலையை ஜோர்டானில் உள்ள எடுகேஷன் மலேசியா அலுவலகம் கண்காணித்து வருவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரை சேர்ந்த ஒரு மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். ஸ்லாங்கூரை சேர்ந்த மற்ற 3 மாணவர்கள் சீரான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஜொஹூர் இஸ்லாமிய விவகார குழு தலைவர் முகமது ஃபரீத் முகமது கலீட், ஜோர்டானில் உள்ள கல்வி இணைப்பாளர் மூலம் மாநில அரசு அந்த 4 மாணவர்களையும் கண்காணிக்கும் என்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்த பொது தேர்தலில் தனது நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் பசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் கரீம். தமது முதுமை காரணத்தால் இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்க விரும்புவதாக அவர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு 14வது பொதுத் தேர்தலில் பசிர்குடாங் தொகுதியை PKR கட்சி முதல் முறையாக வென்றது. அதை தக்க வைக்க வேண்டியது கட்சியின் பொறுப்பு என்றும் 2004 முதல் 2013 வரை 3 முறை தோல்வி அடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹசன் கரீம் 2018, 2022ஆம் ஆண்டுகளில் இதே தொகுதியில் வெற்றி பெற்றார். மேலும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கட்சி தேர்தலிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஸ்குடாய், தப்ராவ், இஸ்கண்டா புத்ரி ஆகிய வட்டாரங்களுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்த EART எனப்படும் எலவேட்டட் ஆட்டோமேட்டட் ரேபிட் டிரான்சிட் அமைப்பை விரிவாக்க ஜொஹூர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நகர்ப்புற பகுதிகளின் இணைப்பை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் 3 முக்கிய வழித்தடங்களில் EART அமைப்பை அறிமுகப்படுத்துவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்துகிறது என கூறினார் ஜொஹூர் மாநில மந்திரி பசார் டத்து ஆன் ஆஃபீஸ் காசி. அதிகரித்து வரும் பயணிகள் தேவை உள்ள பகுதிகளாக இவை அடையாளம் காணப்பட்டுள்ளதால் EART திட்டத்தை விரைவுபடுத்த UCAS எனப்படும் பிரதமர் துறையின் பொது தனியார் கூட்டாண்மை பிரிவுடன் ஜொஹூர் மாநில அரசு ஒத்துழைத்து வருவதாக ஆன் ஆஃபீஸ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் இவ்வாண்டின் 3வது காலாண்டில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் சிங்கப்பூரில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீர் இறக்குமதியை நிறுத்த புத்ராஜயாவுடன் இணைந்து ஜொஹூர் மாநில அரசு 3 நீர்த்தேக்கங்களையும் 3 நீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் உருவாக்க 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளது. பல பில்லியன் ரிங்கிட் முன்முயற்சியில் ஜோஹோ ஆறு, பொந்தியான் பசா ஆறு, சிடிலி பசா ஆறு ஆகிய இடங்களில் 3 புதிய நீர்த்தேக்கங்களை 1.6 பில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டுவதும் அடங்கும். கூடுதலாக 3.5 பில்லியன் ரிங்கிட் செலவில் 3 புதிய நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்படும். இதனால் சுத்திகரிக்கப்பட்ட நீர் விநியோகத்தை 41 விழுக்காடு அதிகரித்து ஒரு நாளைக்கு 3061 மில்லியன் லிட்டர்களாக அதிகரிக்கும்.
சிங்கப்பூரில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை நம்பியிருப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்ட மலேசியாவின் சார்பில்லா திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக நீர்த்தேக்கங்களும் ஆலைகளும் உள்ளன என்று ஜொஹோர் பொதுப்பணி போக்குவரத்து உள்கட்டமைப்பு தகவல் தொடர்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சலே கூறினார். குறிப்பாக உற்பத்தி துறைகளில் மாநிலத்தின் விரைவான தொழில்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்படுகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் சுத்திகரிக்கப்பட்ட நீரில் ஜொஹோர் தன்னிறைவு பெற முயற்சிக்கிறது என்றார். தாய்லாந்தின் யாலா, பத்தானி, நராத்திவாட் ஆகிய மாகாணங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் சமீபத்திய சம்பவங்கள் காரணமாக பாதுகாப்பு கருதி தங்கள் பயணங்களை ஒத்திவைக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தவிர்க்க முடியாமல் பயணம் செய்பவர்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் மலேசிய வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. சமீபத்திய சில அவசரகால சம்பவங்களை தொடர்ந்து சொங்க்லாவில் உள்ள மலேசிய துணை தூதரகம் 3 மாகாணங்களிலும் உள்ள நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அறிவுறுத்தல் கூறுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மாகாணங்களில் தற்போது இருக்கும் மலேசியர்கள் சொங்க்லாவில் உள்ள மலேசிய துணை தூதரகத்தில் தங்கள் இருப்பை பதிவு செய்ய வேண்டும். அவசர நிலை ஏற்பட்டால் மலேசிய குடிமக்கள் துணை தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டது. நேற்று சுங்காய் கோலோ மாவட்ட அலுவலகத்திற்கு வெளியே தாக்குதல் நடத்தியவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி வெடிபொருளை வைத்ததில் 2 காவல்துறை தன்னார்வலர்கள் கொல்லப்பட்டதோடு 8 பேர் காயமடைந்தனர். கடுமையான வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான தொடக்க கட்ட நடவடிக்கையாக செப்பாங், கொலலங்காட் மாவட்டங்களில் வெள்ள அபாயம் கொண்ட 11 பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளது வீட்டு வசதி ஊராட்சி மன்ற அமைச்சு. அவற்றில் 9 செப்பாங்கிலும் எஞ்சிய 2 கொலலங்காட்டிலும் உள்ளன என்று துணை அமைச்சர் டத்தோ ஐமன் அத்திரா சபு கூறினார். சில பகுதிகளில் வெள்ள நிவாரண திட்டங்கள் தேவைப்படுகின்றன. இதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும் என்றும் அவர் கூறினார். செப்பாங் நாடாளுமன்ற உறுப்பினரான ஐமன் அத்திரா இந்த பகுதியில் சில வெள்ள நிவாரண திட்டங்கள் ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் சில திட்டங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து கூடுதல் நிதி தேவைப்படுவதாகவும் கூறினார். சம்பந்தப்பட்ட பொறியியலாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட ஆலோசனைகளை அமைச்சுகளுக்கும் தொடர்புடைய ஏஜென்சிகளுக்கும் கொண்டு செல்வதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கோர் ஸ்லாயாங் சந்தையில் நேற்று KL ஸ்ட்ரைக் போர்ஸின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் 4 வெளிநாட்டு வியாபாரிகள் உட்பட 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொது வழிக்கு இடையூறாக இருந்த பல்வேறு வணிகப் பொருட்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டன என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சந்தையில் உள்ள 6 கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஜலான் லோம்போங், தமான் மிஹார்ஜா, செராஸில் உள்ள பறிமுதல் கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டன. அடையாளம் காணப்பட்ட முக்கிய பகுதிகளில் DBKL அவ்வப்போது சோதனை நடவடிக்கைகளையும் கண்காணிப்பையும் தொடரும் என்று அது கூறியது. மலேசிய குடிநுழைவு துறையும் சிலாயாங் நகராட்சி மன்றம் ஆகியவையும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டன. அடையாளம் காணப்பட்ட இடங்களில் அவ்வப்போது அமலாக்க நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அது கூறியது. கிடா பிண்டாங் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 71.4வது கிலோமீட்டரில் தக்காளிகளை ஏற்றிய லாரி ஒன்று கவிழ்ந்தது. இன்று காலை 10:30 மணியளவில் இந்த விபத்து நடந்ததாக பிளாஸ் போக்குவரத்து கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. பழுதடைந்த லாரியை சங்லூனில் இருந்து சிலாயாங் ஸ்லாங்கூர் வரை செலுத்திய போது இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. லாரியின் சரக்கு ஏற்றும் பின்பகுதி முன்பகுதியில் இருந்து கழன்றதால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. தக்காளியை ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து தெற்கு நோக்கி செல்லும் பாதையை முழுமையாக அடைத்தது. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விபத்தினால் ஏற்பட்ட எண்ணெய் கசிவை அகற்ற பிண்டாங் தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த 6 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். தித்திவாங்சா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 200 மாணவர்கள் தங்கள் கல்வியை தொடர்வதற்காக தலா 1000 ரிங்கிட் உதவித்தொகையை பெற்றனர். மூலப்பொருட்கள் அமைச்சரும் தித்திவாங்சா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கனி கோலாலம்பூரில் உள்ள டேவான் யாயாசான் பினா நூசா கூட்டத்தில் இந்த உதவித்தொகையை வழங்கினார்.
உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு உதவும் முயற்சியாக இந்த திட்டம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகிறது என்று அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான அவர் கூறினார். பிரான்சில் உள்ள மாஸ்டர்ஸ் ஆலியான்ஸ் பொது பூப்பந்து போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் மலேசியாவின் ஒன் அரிஃப் ஒன் ஜுனைடி யாப் ராய் கிங்கின் அற்புதமான ஆட்டம் அரையிறுதி சுற்றோடு ஒரு முடிவுக்கு வந்தது. உலகின் 18வது இடத்தில் உள்ள இந்த ஜோடி உலகின் 3ஆம் நிலை ஜோடியான சீனாவின் வாங் சாங் லியாங் வெய்கெங்கிடம் தோல்வி அடைந்தனர். முதல் செட்டில் 14-21 என்ற புள்ளிகளில் வீழ்ந்த பிறகு இரண்டாவது செட்டிலும் அதே எண்ணிக்கையில் வெறும் 26 நிமிடங்களில் மலேசிய வீரர்களின் பயணம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஜோஹர் ஜலான் ஸ்ரீ பங்கால் பாரிட் யானில் கவனக்குறைவாகவும் ஆபத்தான முறையிலும் வாகனம் ஓட்டிய மெர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டுநரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மற்ற வாகனங்களை முந்திச் சென்று சாலை பயனாளிகளின் உயிரை பறிக்கும் அளவுக்கு வாகனத்தை செலுத்திய அந்த ஓட்டுநரின் காணொளி சமூக ஊடகங்களில் மிக தீவிரமாக பகிரப்பட்டது. இந்த காணொளியை நேற்று கண்டுபிடித்ததாக பத்துபஹாட் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷருல் அன்வார் முஷாடட் அப்துல்லா சனி தெரிவித்தார். அந்த காணொளியில் ஆடம்பர கார் ஒன்று கவனக்குறைவாக ஓட்டப்பட்டு எதிரே வந்த காரை கிட்டத்தட்ட மோதியது. அந்த காணொளியை அடுத்து விசாரணைக்கு உதவ தகவல் தெரிந்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டனர். கே சூப்பர்மார்ட் ஈப்போவில் உள்ள ஜலான் பசா மங்களம்பூ கிளையில் தெருநாயின் மீது கொதிநீரை ஊற்றிய ஊழியரை பணி நீக்கம் செய்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய பின் அந்த ஊழியர் கொலலம்பூர் தலைமை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அந்நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. விலங்குகளுக்கு எதிரான எந்தவொரு கொடுமையையும் கடுமையாக கண்டிப்பதாகவும் இதுபோன்ற செயல்களை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும் கே சூப்பர்மார்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காயமடைந்த நாயை மீட்ட ஃபவுசியா பாக்கே என்ற தொண்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அந்த விலங்கின் மருத்துவ சிகிச்சைக்கான செலவை ஏற்பதாக கே சூப்பர்மார்ட் உறுதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையையும் ஒட்டுமொத்த சமூகத்தின் நம்பிக்கையையும் பராமரிக்க உறுதி பூண்டுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த காணொளி ஒன்றை இன்ஸ்டாகிராமில் ஃபவுசியா ரோசிதாவும் முகநூலில் ஃபவுசியா பாக்கே பக்கத்தில் பகிரப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.